வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி ஆனாலும், டிஆர்பி, டெட் ஆனாலும், அவங்க கேட்கக்கூடிய மேத்ஸ் சம்மந்தமான டாப்பிக்கில் ஒரு முக்கியமான டாபிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரித்மெட்டிக் மீன், அதாவது கூட்டு சராசரி அப்படின்னு சொல்லிட்டு. சராசரியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான சராசரி இருக்குது. ஒன்று கூட்டு சராசரி, இன்னொன்று பெருக்கு சராசரி, ஜாமெட்ரிக் மீன் அப்படின்வாங்க. இன்னொன்று இசை சராசரி, ஹார்மோனிக் மீன் அப்படின்வாங்க. நமக்கு ஸ்கூல் புக் லெவலை பொறுத்த வரைக்கும் பெருக்கு சராசரி இல்லை, இசை சராசரி இல்லை. ஆனால் கொஷின் கேட்கும்போது அவங்க பெருக்கு சராசரி வச்சு மட்டும் எப்போயாச்சும் கொஷின் கேட்பாங்க. அதுவும் புக்கில் இல்லையே தவிர டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஆர்பி டெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கக்கூடிய டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு சராசரி, அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிற ஒரு டாபிக். என்ன கூட்டு சராசரி அப்படின்னா என்ன? இங்கிலீஷில் சொல்லும்போது மீன் அப்படிங்கிற வேர்டையும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஆவரேஜ் அப்படிங்கிற வேர்டையும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்தில் எதை யூஸ் பண்ணாலும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க கண்டினியூவாக சில நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 4 நம்பர் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அது கூட்டு சராசரி கேட்குறாங்கன்னா, அந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிடணும். ஒரு 8 நம்பர் கொடுக்குறாங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ இதுக்கு சிம்பிளாக ஃபார்முலாவாக சொல்லும்போது, ஏன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபார்முலாவாக கூட சொல்லலாம். கூட்டு சராசரிங்கிறத எக்ஸ் பார் அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். எக்ஸ் பாருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் எக்ஸ் பை என். இதை ரீட் பண்ணும்போது இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி போடுவோம். சம்மேஷன் அப்படின்னும் ரீட் பண்ணலாம், சிக்மா அப்படின்னும் ரீட் பண்ணலாம். சிக்மாங்கிறது இந்த சிம்பிளோட பேர், சம்மேஷன்றது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற மீனிங்கோட பேர். இந்த இடத்துல மீனிங் வந்து சம்மேஷன் அப்படிங்கிறதால சம்மேஷன்னு சொல்லலாம். இந்த குறியீடுக்கு பேர் சிக்மா அப்படிங்கிறதால சிக்மான்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபார்முலாவாக பார்க்கும்போது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என்னங்கிறது தான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, இந்த மாடலில் அவங்க புக்கில் கொடுத்துருக்க கொஷின்ஸை பார்க்கலாம் பாருங்கள். ஒரு இடத்தின் ஒரு வார குளிர்கால வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், 24, 28, 31, 30, 26, 24 டிகிரி செல்சியஸ் என கண்டறியப்பட்டது. அந்த இடத்தின் அவ்வாரத்திற்கான சராசரி வெப்பநிலையை காண்க. சராசரி அப்படின்னா என்ன சொன்னோம்? இப்போ தான் இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணுன்ட்டு. ஒரு வார காலன்றதால 7 இருக்கும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர் இருக்குது. அப்போ இந்த 7 நம்பரையும் ஆட் பண்ணுறோம். இது 7த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 189ன்னு கிடைக்குது. மொத்தம் 7 இருக்கிறதால 7ஆல் வகுக்கிறோம் பாருங்கள். ஒரு 7 7, 7 14, மீதி 4 49, 7 49. அப்போ சராசரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் சராசரி. வேறு ஒன்றுமே கிடையாது. 7த்தையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், 2வது கேள்வி. ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி 60 கிலோகிராம். அவர்களில் 3 எடைகள் 56, 68, 72 கிலோகிராம் எனில் 4ஆம் அவரின் எடை என்ன? 4 பேரோட சராசரி கொடுத்துட்டாங்க. எப்பவுமே சராசரி கொடுத்துட்றாங்கன்னா அவங்க சொன்ன கவுண்டால் அதை மல்டிப்ளை பண்ணிடணும். மொத்தம் 4. அப்போ 4ஐயும் 60ஐயும் பெருக்கணும். 4ஐ 60ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 6 4 24, 240. 3 பேரோட வெயிட்டு கொடுத்துட்டாங்க. 56, 68, 72. 3த்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 196. அப்போ 240லேருந்து 196 மைனஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் 4ஆவது ஆளோட எடையாக இருக்கும். மைனஸ் பண்ண வரக்கூடிய ஆன்சர் 44. ஸோ 4ஆவது நபரின் எடை 44 கிலோகிராம். முடிஞ்சிச்சு. வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து 3வது கேள்வி. ஒரு வகுப்பில் கணித அலகு தேர்வில் 10 மாணவர்கள் 75 மதிப்பெண்கள், 12 மாணவர்கள் 60 மதிப்பெண்கள், 8 மாணவர்கள் 40 மதிப்பெண்கள் மற்றும் 3 மாணவர்கள் 30 மதிப்பெண்கள் பெற்றனில் மொத்தத்தில் சராசரி மதிப்பெண் என்ன? இப்போ போன முதல் கேள்வியில் பார்க்கும்போது தனித்தனி நம்பராக சொல்லியிருந்தாங்க. இங்கே குரூப்பாக சொல்லியிருக்காங்க. 10 பேர் 75 மார்க். அப்போ 10 × 75 என்னவாயிடும்? 750 ப்ளஸ் 12 பேர் 60 மார்க்கு. அப்போ 12 × 60 720 ப்ளஸ் 8 பேர் 40. அப்போ 8 நாங் 32 320 ப்ளஸ் 3 பேர் 30 3 9 90 பை மொத்தம் எத்தனை பேருன்னு பாருங்கள். 10 ஒரு 12 22 ஒரு 8 30 ஒரு 3 மொத்தம் 33 பேர். அப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி நம்ம எதால் வகுக்கணும்னா 33ஆல் வகுக்கணும். இது மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1880 கூட்டினீங்கன்னா பை 33. அப்போ பாருங்கள் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 11 3 33. இங்கே 6 3 18, 2 3 6, மீதி 2, 8 3 மீதி 2, அப்போ 20, 6 3 18 கரெக்டாக. மீதி 2, 6 3 18, 6 3 18ன்னு போயிட்டே இருக்கும். 11ஆம் வாய்ப்பாடு 1 11 11. இங்கே பார்த்தீங்கன்னா I11 55, மீதி 7, அப்போ 76. அப்போது 6 11 66 புள்ளி மீதி வரும். அப்போ 76 சொன்னால் மீதி 10, அப்போ 106. 9 11 99. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா 56.9
9 அப்படிங்கிறது தான் சராசரி. ஒன்று அங்கே ஆன்சரில் கொடுக்கும்போது இப்படி 56.9ன்னு கொடுக்கலாம், இல்லை இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ 57ன்னு கொடுக்கலாம். 56.9 கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுதான் ஆன்சர். இல்லாமல் அவங்க 57 கொடுத்துருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் கொடுத்துருந்தா எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக 56.9 தான் சூஸ் பண்ணணும். எது நியரஸ்ட் வேல்யூ இல்லை எக்ஸாக்ட் வேல்யூவோ அதை தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு அறிவியல் ஆய்வகத்தில் 6 புற்றுநோய் பாதிக்கப்பட்ட எலிகளுக்கு இயற்கை மருந்துகளை 10 நாட்கள் கொடுத்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் பிறகு அவற்றின் புற்றுநோய் கட்டிகளின் அளவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளது. பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. புற்றுநோய் கட்டிகளின் சராசரி அளவுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 6 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இருந்துச்சுன்னு 145, 148, 42, 141, 139, 140. இது மொத்தத்தையும் கூட்டினா மொத்தம் என்ன கிடைக்குது அப்படின்னா 855ன்னு கிடைக்குது. கரெக்டாக? மொத்தம் 6 நம்பர். அப்போ 6ஆல் நீங்கள் அந்த ஆட் பண்ணுறதெல்லாம் தப்பில்லாமல் பண்ணணும். 6ஆல் வகுத்தோன்னா 1 6 6, இங்கே பாருங்கள் 1 6 6, மீதி 2, அப்போ 25, 4 6 24, மீதி 1, 2 6 12, மீதி 3, அப்போ 30, 5 6 30. ஸோ ஆன்சர் 142.5. இதில் பசங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க சில நேரம் போடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 நாள்னு சொல்லியிருக்கிறதால 10ஆல் வகுக்கணும் ஒன்றுன்னு. அவங்க சொல்லியிருக்கிறது 6 எலிகளுடைய இது மட்டும் சொல்லியிருக்காங்க. 6 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எதால் வகுத்தா போதும் அப்படின்னா 6ஆல் வகுத்தா போதும். புரியுதா? எல்லாமே ஒரே மாடல் தான் பாருங்கள், பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ரொம்ப மினிமமாக அப்படியே பேசிக்காக இருந்தது. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்கணுன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கலாம். கீழ்காணும் தரவுகளுக்கு கூட்டு சராசரியிலிருந்து விளக்கங்களின் கூட்டுத்தொகை காண்க. இங்கே எந்த நம்பர் வேணால் கொடுத்துட்டோம், இது எதுவுமே நமக்கு கவலை கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? விளக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு கேட்டிருக்காங்க. விளக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கனாலே ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 0ன்னு வந்துடும். விளக்கங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னாலே என்ன வந்துடும்? 0. நீங்கள் வேறு எதுவுமே சம்மே போட்டு பார்க்க வேண்டாம், ஆன்சர் 0. இதே கொஷினை கொஞ்சம் மாற்றி வேணால் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல்ட்டுன்னு கேட்பாங்க. இது இந்த விளக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தையோட டேர்ம் அப்படிங்கிறது இதுதான், சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி கேட்டாலும் ஆன்சர் என்ன தான்னா 0 தான். புரிஞ்சு முடியுதா? ஸோ விளக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு இங்கே நம்பரே நீங்கள் பார்க்க வேண்டாம், இதை பற்றி எதுவுமே கேர் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னாலே ஆன்சர் 0. ஸோ இந்த கொஷினோட ஆன்சரும் 0. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? நம்ம உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, விளக்கங்களின் கூட்டுத்தொகைனால என்னென்னு புரியலையே அப்படின்ட்டு சராசரிலாம் எடுத்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். அப்படி தான் எடுக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடனும் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க. சராசரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இங்கே அவங்க சராசரி சொல்லிட்டாங்க 45ன்ட்டு. நம்ம ஒவ்வொரு நம்பரு கூடயும் எதை கூட்டுறோமோ அதை சராசரி கூடயும் கூட்டிக்கலாம். கழிச்சோன்னா சராசரியிலேருந்தும் கழிச்சிடலாம். பெருக்கினா சராசரி கூட பெருக்கிடலாம். வகுத்தா சராசரியை வகுத்துடலாம். அப்போ இங்கே கூட்டல்ன்றதால 45 நாளையும் கூட்டினா 49. அப்போ கிடைக்கக்கூடிய புதிய சராசரி என்ன அப்படின்னா 49. முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே பாருங்கள். இதிலே முன்னேற்றத்தை சோதித்தல்ல அவங்க ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. 10 தரவுகளின் சராசரி 48. ஒவ்வொரு தரவுடனும் 7ஐ கழித்தால் அப்போ சராசரி 48. 48லேருந்து 7 கழிக்கணும். 48ல் 7 கழிச்சிங்கன்னா 41ன்றது தான் சராசரி. முடிஞ்சு போச்சு பாருங்கள். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அடுத்து அதே மாதிரி வகுத்தல், இது எனக்கு நீங்கள் போட்டு சொல்லுங்கள். சராசரி 30ன்னு சொல்லிட்டாங்க. 3ஆல் வகுத்தா புதிய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் போதும்? 30 3ஆல் வகுக்கணும். நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் ஆன்சரை சொல்லுங்கள். சரிங்களா? இதுக்கு சராசரி என்ன வரும்ன்ட்டு. இது ஒரு கேள்வியாச்சா? இந்த கேள்விக்கும் நீங்கள் சொல்லுங்கள். 12 தரவுடைய சராசரி 20ன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6ஆல் பெருக்கிறாங்க. அப்போ இதுக்கு சராசரி. இது 2வது கேள்வி. ஏற்கனவே முன்னாடி சொன்னது ஃபஸ்ட்டு கொஷின் 30க்கு அந்த 3ஆல் வகுக்கிறோன்னா, இது 2வது கேள்வி 20 6ஆல் பெருக்கிறோன்னா. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள். 30 தரவுகளின் சராசரி 16. ஒவ்வொரு தரவையும் 4ஆல் வகுக்க கிடைக்கும். அதே தான் 16. 16 4ஆல் வகுக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 4. முடிஞ்சு போச்சு பாருங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதே கிடையாது. அடுத்து முன்னேற்றத்தை சோதித்தல்ல பாருங்கள். 4 எண்கள் மதிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு எண்ணையும் விடுத்து கிடைக்கும் மற்ற 3 எண்களின் கூட்டு சராசரிகள் முறையே 45, 60, 65 அல்லது 70 எனில் அந்த 4 எண்களின் கூட்டு சராசரியை காண்க. இந்த கொஷின் பாருங்கள். இது 9th புக்கில் முன்னேற்றத்தை சோதித்தல் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மதிப்புகளுடைய 4 மதிப்புகள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்று என்ன இந்த லைன் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு எண்ணையும் விடுத்து கிடைக்கும்
மற்ற 3 எண்களின் கூட்டு சராசரிகள் முறையே. இப்போது 4 எண்கள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏபிசிடின்னு எடுத்துக்கிறேன். அவங்க சொல்லியிருக்கிறது 3 நம்பரோட. இப்போ ஏவை விட்டுடுறேன் அப்படின்னா, இல்லை டியை விட்டுடுறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா, மற்ற 3 நம்பர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 3 3ஆல் வகுத்தோன்னா 45 கிடைக்குது. ஏன்னா சராசரின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது பையில் இருக்கிற 3 அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டேன்னா மல்டிப்ளையில் போய்டும். 45 3ஐயும் பெருக்கினேன் அப்படின்னா 135. அடுத்தது டியை விட்டேன்னா சியை விட்டுருங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டி இது 3த்தையும் கூட்டி 3ஆல் வகுத்தா 60. 3 அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா 3 18 180. அடுத்து பியை விட்டுருங்க. ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் டி பை 3ன்னா ஈக்குவல் டு 65. அந்த பக்கம் 3 கொண்டு போயிட்டேன் அப்படின்னா 195. அடுத்தது ஏவை விட்டுருங்க. பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி இப்போது பை 3ன்னா 70. இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா 7 21 210. நான் டியிலேருந்து ஒன்றா விட்டு வந்தேன். நீங்கள் ஏவிலேருந்து ஒன்றா விட்டுன்னு வந்தால் கூட இதே தான் வரும். அப்போது இது மொத்தத்தையும் கூட்டுறேன். இங்கே பாருங்களேன் 1 2 3 ஏ இருக்குது, 3 பி இருக்குது, 3 சி இருக்குது, 3 டி இருக்குது. கரெக்டாக? அப்போ எல்லாமே 3 முறை இருக்குது. அப்போ 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா, இது 4த்தையும் கூட்டுறேன். இது 4த்தையும் கூட்டினோன்னா கிடைக்கிற ஆன்சர். இது 4த்தையும் கூட்டினா கிடைக்கிற ஆன்சரை 3ஆல் வகுக்கணும். கரெக்டாக? அப்போ பாருங்கள், இது 4த்தையும் கூட்டுறோம். அப்போ 5 5 10க்கு 0 மீதி 1 9 10 11 19 ஒரு 3 22 மீதி 2 4 5 6 7 என்ன கிடைக்குது? 720. இங்கே பெருக்கல் இருக்கிற 3 அந்த பக்கம் கொண்டு போயிடுற வகுத்தல். அப்போ 720 பை 3 ஒரு 3 3 2 3 6 மீதி 1 4 3 12 0 240. இது எதோட வேல்யூ? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டியோட வேல்யூ 240. ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க அதோட கூட்டு சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 4ஆல் வகுக்கணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டிக்கு என்ன கிடச்சிருக்கு? 240. 240 4ஆல் வகுத்திங்கன்னா 6 நாங்க 24. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 60ன்னு கிடைக்குது பாருங்கள். ஸோ இந்த கேள்விக்கு உண்டான விடை ஆன்சர் 60. புரியுதுங்களாம்மா? அவங்க இது நிறைய நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் இந்த கொஷினை அப்படியே கூட அவங்க டிஆர்பிலையோ டிஎன்பிஎஸ்லையோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இது ஒரு சூப்பரான கொஷின். ஏன்னா இவ்வளோ பெரிய கேள்வியை புரிஞ்சு நம்ம போகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதால கேட்கலாம். இது ஒரு மெத்தட். இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி தான் போடணுமா சார் அப்படின்னா, இதுக்கு நான் இன்னொரு ஈஸியான வழி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இவ்வளோ தூரம் போட்டதெல்லாம் மெத்தடாக போடுறது. இது ரொம்ப எளிமையாக போடணுன்னா 3 எண்களுடைய சராசரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இந்த 4 நம்பரையும் கூட்டிடுங்க. இந்த 4 நம்பரையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த 4 நம்பரையும் கூட்டினாலே நமக்கு என்ன தான் வரும்னா 240 தான் வரும். நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் விளக்கம் கொடுத்தோம்ல. நான் ஏன் முதல்ல அப்படி நடத்தினேன்னா, அவங்க சொன்ன கொஷினோடைய விளக்கம் அது. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு விளக்கம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஷார்ட்கட்லாம் புரிஞ்சுப்பீங்க. இப்போ இது மொத்தமாக அந்த 4 நம்பருடைய கூடுதல். இது வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம மொத்தத்தையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ண பிறகு வந்த ஆன்சரே இந்த 240 தான் பாருங்கள். நீங்கள் வேணால் இது 4த்தையும் கூட்டி பாருங்கள். 40 60 100 160 230 240 கரெக்டாக வருதா? அவங்க அந்த 4 எண்களுடைய சராசரி தான் கேட்டிருக்காங்கன்றதால இதை 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஒரு நாள் 4 6 நாங்க 24 ஆன்சர் 60 பாருங்கள். புரியுதா? இவ்வளோ தான். இப்போ இவ்வளோ நேரம் அவ்வளோன்னு சொன்னேன்ல, அவ்வளோ தூரம் போடாமல் நீங்கள் ஈஸியாக போடணுன்னா இப்படி போடலாம். ஆனால் எடுத்த உடனே இந்த ஷார்ட்கட்டை சொல்லிட்டேன்னா, ஏன் நீங்கள் மொத்தையும் கூட்டினீங்க? அவங்க 3 சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம போடுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா கன்ஃபியூஸ் வரும்ன்றதால தான் நான் விளக்கத்தை சொல்லிட்டேன். நீங்கள் ஆனால் ஈஸியாக ஞாபகம் எக்ஸாமில் வரும்போது நீங்கள் அவ்வளோ தூரம் போடக்கூடாது இல்லையா? அதனால் நான் இந்த ஐடியாவை சொல்லிட்டேன். ஸோ ஆன்சர் 60. சரிங்களாம்மா? இதோட சராசரி டாபிக் முடியுது. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இடைநிலை அப்படின்னா என்ன, முகடு அப்படின்னா என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.